மூர்த்தி புகழ் பாருங்களே குழல் கொடுத்த மூங்கில்கள் பள்ளி கொள்கின்றவன் குழல் கொடுத்த மூங்கில்களே உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். நான் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான். குழல் கொடுத்த மூங்கில்களே இந்த தேவலோகத்தில் பிரம்மசூதன் என்றும் மகா வெளிவன பெருமிடத்து வந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்கு நான் ஒரு நாளைக்கு ஒரு கழகம் சொல்லாவிடும் எனது சிலாசானது 1000 அப்படி இருக்கு. இன்றோ ஒரு கழகம் கூட கிடைக்கவில்லையே, என்ன செய்வது என்று தெரியாமல் நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேனே. நாராயணா கோவிந்தா, நீதான் அந்தவா. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹே. ஹரி ஓம் நமோ நாராயணாய நமஹே. கலகம் கிடைக்கவில்லையே என்று தவிர்த்து, ஆனால் பெரியதொரு கலகம் கிடைத்து விட்டது. தேவேந்திரனோ ஒரு நேரத்திலே பூமி பாரத்தை தீர்த்து வைக்கிறேன் என்று பூமாதேவிக்கு சத்தியம் செய்து கொடுத்தார். ஆனால் இதுவரை தீர்த்து வைக்க முடியவில்லையே என்று வேதனையோடு இருக்கின்றார். அதனால் இப்பொழுது தேவலோகம் சென்று தேவேந்திரனை சந்தித்தால் எனக்கேற்ற கலகம் கிடைக்கும். நிறைவா நாராயணா கோவிந்தா. நின்றன் கையடியும் தோன்றிடடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா.
யார என்னதான் ஒண்ணுதான் எனக்கு சொன்னாரு ஏங்கிட்ட சொல்றேன் அப்பா நினைக்கிறேன் தூங்கிட்டு நீயா தூங்க போறியா ஒரு வாரமா கண்ணு மூச்சிங்கிறேன் ஏன் தூங்க வேண்டியதானே காவல விழிப்புணர்வு சொல்லிருந்துங்கிறேன் என்ன தெரியல திடீர்னு மூஞ்சி மேல தூக்கம் வந்து இழுத்துக்கு போகுது மூஞ்சி மேல தூக்கம் வருதா கண்ணுல தூக்கம் வருதா கண்ணுல தூக்கம் மாட்டேன் சரி படு அப்படி தூங்கிங்கிறேன் போய் படு நான் எழுப்புறேன் மோனிய இந்த கரியனிடம் தோன்றினடா நந்தலாலா காக்கை சிறகினியே நந்தலாலா என்ன இது தேவலோகம் வந்து விட்டோம் ஆனால் இங்கே காவல் இருக்கக்கூடிய மாதுளை காணவில்லை ஆஹா, யாரோ ஒருவன் அமர்ந்தபடியே உறங்கிக் கொண்டிருக்கின்றான் அவன் யாராக இருக்கும் எடுத்து பார்க்கலாம் ஏய் தம்பி ஏய் முடியுமா ஒரு பாட்டில வாங்கிட்டு வந்தேன் நான் கட்டி சாப்பிட்டு உனக்கு கட்டிங்க பானை அடியில் வச்சுருந்தா சாப்பிட்டேன் நாராயணா தூக்கத்தில் மனைவி ஏற்படுகிறது ஏய் வர்றவன் என்ன சார் ஏய் விசேஷம் இங்க இல்ல பேய் மட்டும்தான் இருக்குது பேய் கூட குஞ்சு பறிமா உனக்கு நாராயணம் 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 வந்திருந்தா நாரிக்குது மெஸ் பண்ணிட்டு வந்து நாட்டு ஏய் என்ன யார் என்று தெரியவில்லை ஒன்னு போய் தெரியா இருக்குமா என்ன ஓய் மச்சான் ஓய் மச்சான் நானா டேய் நான் யாரு முதல்ல காலைல வீட்டு பக்கம் வருவோம் வந்து இந்த ஒரு வருஷமா இந்த பிறநாள் வந்து வந்துட்டேன் அதுக்கு முன்ன அடிக்கடிக்கு வருவேன் துட்டு வாங்கிட்டு போவேன் என்னது தெரியல எனக்கு நம்ம வெடிக்கால ஒரு 4 மணிக்கே வருவாரு என்ன எந்த மாசம் அந்த நாகு ஆடி மாசம் வருவாங்க நீங்க மார்கழி மாசம் வருவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன் ஆடி மாசம் அதெல்லாம் கூட இப்ப காலம் மாறி போச்சு யாரு வராங்க அந்த மாதிரி இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வந்துக்கிறாருன்ற 4 மணிக்கு காலைல வருவாங்களா அவங்க யாரு கல்லையும் முடிக்க மாட்டாங்க வீடு வீட வரவங்க தெருவா அந்த காலத்துல அவரை பார்த்து அவர் மாதிரி தெரிஞ்சு கொடுங்க சாம்பிராணி போக ஒண்ணு வச்சுக்கினேன் அப்படியே போட்டு அடிப்பாங்களே துட்டு கட்டினே வருவாங்க கையடி போச்சு போருக்கு அப்படியா சொல்லு பார்பா ஷாப்பு போனா முட்டு கொடுப்பாங்க பின்னாடி அத தூக்கின வந்து நம்மளும் நட்டிக்கிறாரு என்னன்னு தெரியவில்லை என் போல் முனிவர் கரத்தில் இருக்கக்கூடியது யோக தண்டி தண்டு அது யோக தண்டு யாரு தெரியல நான் தான் பிரம்மசுதன் அப்படின்னா விரும்பல சுத்தனா பிரம்மசுதன்ரா என்னுடைய தந்தை யார் தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளை படைக்கக்கூடியவர்தான் என்னுடைய தந்தை கொப்பா ஆமா எல்லாரும் படிக்கிறது கொப்பா எங்க அப்பா தான் பிலிம் போட்டுக்கிறானா எல்லா கொப்பா என் தந்தை தான்
அப்பா ஐயா வாஜர ஐயா பச்சத அவரை படைத்தது என் தந்தை தான். ஐயா அம்மனுங்க ஐயா பச்சத அவரை படைத்தது என் தந்தை தான். ஐயா விட்டு ஆட்டிங்கிறாரு ஆட்டிங்கிறாரு ஆடுவா அது ஒரு பக்கம் போது ஓடி கொண்ட குச்சி குச்சிக்கிறாரு அவரு பச்சத அப்பா அத்தனை பேரும் பச்சதுங்க அப்பா என் தந்தை தான். என்ன பச்சது ஏய், உன்னை படைத்தது என் தந்தை தான். போக மாட்டேன் ஏதோ வந்து அமர்ந்திருக்காங்களே மக்களை பச்சதுங்க அப்பான்னு நான் ஒத்துக்கிறேன். ஐயா பொட்டிக்கார ஐயாவை பச்சதுங்க அப்பான்னு ஒத்துக்கிறேன். மிருதங்கர ஐயா பச்சதுங்க அப்பான்னு ஒத்துக்கிறேன். என்ன பச்சதுங்க அப்பாவா? ஆமா. மரியாதை கேட்டு ஏண்டா? எவ்வளவு மரியாதை வலை கொடுத்து வாங்க கூடாது. உண்மையாகத்தானா கூறுறேன். அப்ப உங்க அப்பா வந்து எங்க அம்மா வந்து வரும்போது எங்க அப்பா நான் எழுத்து விட்டுருவேன். என் தாய் யார் தெரியுமா? தாயா கலைவாணி, அதாவது சரஸ்வதி. சரியா இல்ல பூச்சி. ஆமா அது எடுத்து நீ பிஞ்சு விட்டுருவியா? 42 பிஞ்சு விட்டுக்குது. அது எங்க அம்மா சரின்ற வாங்கிக்கிறாங்க. நாவே குடிக்கொண்டிருக்கின்றார். உங்க அம்மா வந்து நாக்குல உட்காந்துக்கிறாளா? என் தாய் உன் நாக்குல இருக்கதான் நீ இப்படி பேசுற. இல்லன்னா என் மகனை பேதான் போய் என் வயிற்று கால பார்த்தா ஏற்கனவே எனக்கு ஓத்து வலியா வயிற்று வலிதா வயிற்று வலியா சும்மா நீ வேற கால். இவங்க அம்மா வந்து நாக்குல இருக்கிறாங்க. நான் ஒத்துட்டு உங்க அம்மா வந்து எங்க நாக்குல இருக்கும் போது அப்புறம் ஒண்ணுக்கு வெளியே வந்து எங்க போவாங்க? இன்னும் விளங்கவில்ல. புரியலங்க. திரிலோக தந்தாரி. அப்ப எங்க ஊர் ஆசிரியர் ஒண்ணு தான் போனோம். சித்தப்படாம வேணும். அப்ப என்ன யார் எவரு நீங்க எஜமாட்ட போய் சொல்றீங்க? நாரத மகாமுனிவன் வந்திருக்கின்றேன். ஒரு வாரம் மாதிரி கையா சாமாங்காரா எஜமா தப்பா நினைக்காதா? எங்க எஜமானுக்கு அடிக்கடிக்கு ஒரு மயக்கம் ஒண்ணு 10 எழுதி மாட்டாரு. அது மாதிரி நாடு ஆமா யாரே தெரியலங்க. நாரி போன தேங்காய் 400 மூட்டை வந்துக்கிறேன். நாரி போன தேங்காய் 400 மூட்டை எடுக்க வந்தது. கேட்க சொன்னாரு ஓரமா வான கேட்க வந்த ஒன்ன கேட்க வந்த யார் வந்திருக்குது? சொன்னியா? நாரி போன தேங்காய் 400 மூட்டை எல்லாம் நாரத மகாமுனிவர். படிக்கல ஐயா, படிக்காத ஒண்ணு சொல்லுங்க. இல்ல சுருக்குமா நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் எவரு வந்துக்கிறாரு? எவரு? நாரதர் மகா முனிவர். நாரத முனிவரா? அவர் எங்க இருக்கிறார்? வெளிக்கு இருக்கிறாரு. வெளிப்பட்டு இருக்காருங்க. அப்படியா? வந்து வாடா. சுவாமி
வாழ்க. தேவேந்திரா, நானும் பார்த்துதாங்கிறேன். நீங்க ஏதோ கையெழுத்து கும்பிடுறீங்க, உங்களை இந்த கையால வாழ்த்துறாரு. நான் கும்பிடும் போது இந்த கையால வாழ்த்துறாரு. எதுக்கு? டேய், இந்த கரத்தால் ஏன் தெரியுமா நம்ம வாழ்த்தல? இந்த கரத்தில் அக்னி ரேகை ஓடுற இதுல வாழ்த்தனா வச்சுக்க, நீ எரிஞ்சு சாம்பலா போயிடுவ. அதுல அக்னியாக புலிங்க ரேகை இது. தப்பா நினைச்சேன். ஏன்னா டபுள் ஆட்சிக்கு போய் வந்தேன், அதால இந்த கையில வாழ்த்துங்க. எனக்கு பாவம். தபால் அடிச்சா. தேவேந்திரா, நானும் வந்து இதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அடிதினமும் மலர்ந்த செந்தாமரை மலர் போல இருக்க வேண்டிய முகமானது இன்று வாடு கரைகரைத்து காணப்படுகிறது. என்ன காரணம் சுவாமி? அந்த மலர்ந்த செந்தாமரை போல் இருக்கவனுடைய முகம் இன்று கருகருத்து வாடி காணப்படுகிறதை காண முடிந்து இருக்கிறது. உண்மைதான் சுவாமி. ஒரு நேரத்திலே பூமாதேவியர்கள் ஓடி வந்து இந்த பூமி பாரத்தை என்னால் தாங்க முடியவில்லை, இந்த பூமி பாரத்தை தீர்த்து வைங்கள் என்று கேட்டார். நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சத்தியத்தை செய்து கொடுத்தேன் சுவாமி. அந்த சத்தியம் செய்து கொடுத்தேனே தவிர இன்று வரை அதை நிறுத்த செய்ய முடியவில்லை சுவாமி. பூமாதேவிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்ற மன வருத்தம். ஆமா, இவ்வளவுதானே? ஆமா. இதற்கு ஒரு வழி இருக்கின்றது. வழி இருக்கிறதா? ஆமா. என்ன வழி சொல்லுங்கள். என்ன தெரியுமா? இப்பொழுது நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது தேவர் மூவர் அசுரர்கள் பாலகர் அனைவரும் ஒன்று கூட்டி ஆலோசனை கூட்டம் நடத்தினால் கண்டிப்பாக இதற்கு ஒரு வழி பிறக்கும். அசத்திக்கு பாலர்கள். ஆமா. ஆலோசனை கூட்டம் ஒன்று கூட்டினால் அதில் அனைவரும் கலந்து கொள்வார்கள். ஆமா. ஒருவர் இல்லை என்றால் ஒருவரால் வழி கண்டிப்பாக வழி கூறுவார்கள். முக்கியமாக முதல் அழைப்பதில் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? இந்த உலகத்தெல்லாம் ஒளி தருகின்றார் சூரிய பகவான், அவருக்கு தான் கொடுக்க வேண்டும். இந்த உலகிற்க உலகெடுக்கக்கூடிய நவ கிரகங்களில தலை சிறந்த உள்ளக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். ஆமா. அப்படி அழைப்பு கொடுத்தால் கண்டிப்பாக இதற்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். சுவாமி, இந்த நல்லதொரு உபாயத்தை உரைத்து உங்களுக்கு என்னென்று சொல்வது ஒன்றுமே புரியவில்லை சுவாமி. நீங்கள் சொன்னபடியே செய்து வைக்கிறேன் சுவாமி. ஆகட்டும், நான் வரட்டுமா? நாராயணம் நாராயணம். சாமி உரைத்த வேண்டும். ஆலோசனை கூட்டம் ஒன்று கூட்ட வேண்டும். அர்த்தத்துக்கு பல நடக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும். முக்கியமாக உலகிற்கல்ல உலகெடுக்கக்கூடிய நவ கிரகங்களை தலசம் நடக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை அழைப்பு கொடுக்க வேண்டும். சீக்கிரமாக